ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தங்கம் விலை மீண்டும் குறைஞ்சிருக்கு. இப்போ அதை தங்கம் வாங்கலாமா வேண்டாமா, அண்ட் பீமாவில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கம் விலை மறுபடியும் கம்மியாயிருக்கு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அமெரிக்கா ஈரானுக்கு நடுவில் போர் முழுசாக முடியலைங்க. அவங்க இன்னும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை வச்சு ப்ராப்ளம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதனாலவே க்ரூட் ஆயிலோட பிரைசஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. எப்பெல்லாம் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் கோல்டோட பிரைஸ் கம்மியாக தான் செய்யுது. க்ரூட் ஆயில், கோல்டு இந்த ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன் கேட்டிங்கன்னா, க்ரூட் ஆயிலா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே நம்ம நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். விச் மீன்ஸ் இன்னொரு நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு உள்ளார இறக்குமதி பண்றோம். க்ரூட் ஆயில் முக்கியமா, கோல்டு முக்கியமானா கண்டிப்பா க்ரூட் ஆயில் தான் முக்கியம். ஸோ ஏன்னா அதுல இருந்து தான் நமக்கு பேசிக் பெட்ரோலா இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும், டீசல் இதெல்லாமே அதுல இருந்து தான் டிரைவ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி க்ரூட் ஆயில தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோன்றப்போ கம்பேரிட்டிவ்லி நமக்கு க்ரூட் ஆயில் தான் ரொம்ப முக்கியம் கோல்டை விட. இதனாலதான் எப்பெல்லாம் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் கோல்டோட ரேட் கண்டிப்பா கம்மியாயிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம யூஎஸ் அவங்களோட ஃபெட் ரேட்டை 2வது வாட்டி இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஃபெட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணா எப்படி கோல்டு கம்மியாகும் தானே கேக்குறீங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் யூஎஸ் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதுலதான் கோல்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் தருதுங்கிறதுனால. அப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கோல்ட்ல இருந்து அப்படியே யூஎஸ் பாண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணாங்கன்னா, ஸோ அதனால ஹை ரிட்டர்ன்ஸ் வருது அவங்களுக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறையுது. ஸோ கோல்டு வாங்குறது கம்மியானச்சுன்னா ஆப்வியஸ்லி அவங்களுடைய பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அதிகமா இருக்கு. ஸோ இதனாலதான் கோல்டோடைய ரேட்டும் கம்மியாகுது. லாஸ்ட் இயர்லலாம் ஒரு அவுன்ஸே பாத்தீங்கன்னா $1000 இருந்தது. இப்போ $5500 வரைக்கும் போயிட்டு அவ்வளோ ஹையா ரீச் ஆயிருந்துச்சு ஒரு அவுன்ஸ் கோல்டு. பட் இப்போ கொஞ்சம் கோல்ட் கரெக்ஷன் நடந்ததுனால, கோல்ட் கரெக்ஷன்னா அதோடைய மீண்டும் அதோடைய பழைய நிலைக்கு வர்றதுனால இப்போ ஒரு அவுன்ஸ் பாத்தீங்கன்னா $3800 இருந்து $4000 வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதனாலவே 2025 எண்டுல கோல்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா 30ல இருந்து 40% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே மாதிரி 2026லயும் நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. ஒரு 12ல இருந்து 15% வரைக்கும் தான் ரிட்டர்ன்ஸ் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நிறைய ஃபினான்ஷியலிஸ்டும் கோல்டு எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பெல்லாம் யூஎஸ் டாலரோடைய வேல்யூ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதோ அப்பெல்லாம் கோல்டு ரேட் கம்மியாயிட்டு தான் இருக்கு. ஆப்வியஸ்லி யூஎஸ் உடைய டாலர் ரேட் அதிகமாகிறதுனால யூஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாகுது. ஸோ கோல்டு ரேட்டும் ஆப்வியஸ்லி குறைஞ்சிட்டு வருது. சரி, இவ்வளோ நடந்துட்டு இருக்கப்போ இப்போ நான் தங்கத்தை வாங்கலாமா வேண்டாமா, இல்ல இன்னும் ஃபியூச்சர்ல குறையுமா, நான் வெயிட் பண்ணட்டுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எவ்ரி டிப் இஸ் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அதாவது எப்பெல்லாம் குறையுதோ அப்பெல்லாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாங்கி வைக்கிறது உங்களுக்கு நல்லது ஃபியூச்சருக்கு. சரி, அதான் வாங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு இருக்கிற காசு எல்லாத்தையும் ஃபுல்லா போய் லம்சமா வாங்கிடாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா, லைக் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு 1 கிராம்ல இருந்து 2 கிராம் வாங்கி வைங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அமௌண்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு அரை பவுன்ல இருந்து 1 பவுன் மட்டும் இன்னைக்கு வாங்குங்க. அப்புறம் திரும்ப வெயிட் பண்ணிட்டு எப்ப குறையுதோ அந்த ரேட்ல ஒரு அரை பவுன்ல இருந்து 1 பவுன் மறுபடியும் வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க விட்டு விட்டு வாங்குறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணலாம் நீங்க ரேட்டை. இதை விட ஹையா இருக்கிறப்ப வாங்கியிருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கம்மியா இருந்தப்ப எவ்வளவு வாங்குனீங்களோ அதுக்கும் இதுக்கும் பேலன்ஸ் ஆயிடுங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த மாதிரி வாங்கிட்டு நீங்க தங்கத்தை லாங் டர்மா ஹோல்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப நிறைய ப்ராஃபிட் நீங்க எதிர்பார்க்கலாம். அதான் வாங்கலாம்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லம்சமா ஒரே இடத்துல போட்டுறாதீங்க. கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்ப்ளிட் பண்ணினா இன்னைக்கு கொஞ்சம் தங்கம் வாங்குறது, ஸோ இதுக்கு அடுத்து ஃபியூச்சர்ல குறைஞ்சதுன்னா அப்போ கொஞ்சம் தங்கம் வாங்கினாதான் நீங்க ஆவரேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எதுல சேவ் பண்ணலாம், எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கோல்ட் காயின்ஸ் பெஸ்ட்டுங்க. அதே மாதிரி ரேட் கம்மியா இருக்கிறதுனால இப்ப யாரும் நீங்க போய் ஒன் டைம் டெபாசிட்ல மாட்டிக்க வேண்டாம். பிகாஸ் இந்த 1 வீக் இல்ல 1 வீக் கழிச்சு இன்னும் கம்மியா 12,000க்கு கீழே போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் ஆட் ஆயிருக்கும். ஸோ அதனால இப்போதைக்கு ஒன் டைம் டெபாசிட்ன்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் டிஜி கோல்டு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி கோல்டு ரேலி ஆயிட்டு இருக்கிறப்போ. ஸோ என்னன்னைக்கெல்லாம் கம்மியா இருக்குதுன்னு பாத்தீங்களோ அன்னன்னைக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிராம்ஸோட சேர்த்து ஆட் ஆகும் டிஜி கோல்ட்ல. இல்ல எனக்கு டிஜி கோல்டு செட் ஆகாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா சீட்டு கட்டுங்க. நகை சீட்டு கட்டுறப்போ ஸ்பிளிட் பண்ணி கட்டுங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 500 500 ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி கட்டுங்க. இப்போ நிறைய கடைகள்ல 1000 தான் ஸ்டார்டிங் ரேட் அப்படின்னா அப்போ 2 1000 ரூபாய் சீட்டை பிரிச்சு கட்டுங்க. ஒரு சீட்டை மந்தோடைய ஸ்டார்டிங்ல கம்மியா இருக்கப்ப கட்டுங்க. இன்னொரு சீட்டை கம்மியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி மந்த் எண்டுல எப்போ உங்களுக்கு கம்மின்னு ஃபீல் பண்றீங்களோ அப்ப கட்டுங்க.
அப்போ உங்களுக்கு 2யும் ஆவரேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் முன்னாடியே ஹை ரேட்ல வாங்கிட்டேனேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கோல்ட நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஹோல்ட் பண்றீங்களோ, லாங் டெர்முக்கு அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமா இருக்கும். ரிட்டர்ன்ஸும் அதிகமாவே இருக்கும். சரி வாங்க, இப்ப நான் பீமால என்ன வாங்குனேங்கிறத பத்தி பார்க்கலாம். நான் முக்கியமா ஏன் பீமா ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, அதுல வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு டிசைன்ஸ் இல்லனாலுமே செய்கூலி சேதாரம் இல்லாம ஆஃபர் போட்டுட்டே இருப்பாங்கங்க அடிக்கடி. ஸோ அதனால அந்த செய்கூலி சேதாரம் இல்லாத ஆஃபர நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நெனைப்பேன் எப்பயாவது. ஐ மீன் எப்படியாவது. நகை வாங்குறதுங்கிறதே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க ஃபியூச்சருக்கு. ஸோ நீங்க இப்போ இல்லாம இதுக்கப்புறம் எப்ப கம்மியாகும்னு நினைச்சீங்க வாங்கலாம்னு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இப்ப கம்மியா இருக்கும்போதே கொஞ்சம் புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணி கொஞ்சமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்க ஃபியூச்சர்ல அது ரேட் இன்கிரீஸ் ஆகுறப்போ உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருந்துச்சுன்னா, அத நீங்க ஒண்ணு வித்து கூட நீங்க பணமா மாத்திக்கலாம். அப்படி இல்லன்னா பிளட்ஜ் பண்ணி உங்களுக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அது கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க கோல்டு. ஏன்னா எப்பயுமே வந்து கோல்டுங்கிறது ஒரு பெரிய மோனோபோலி. ஸோ அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா. அதே மாதிரி நான் ரீசென்ட்டா என்னோட செயின் கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தப்போ, அப்ப அதுல நெறைய பேர் கேட்டிருந்த ஒரே விஷயம், எதுக்கு வந்து நீங்க செயின் வாங்குறீங்க? எதுக்கு நீங்க செயினா வந்து வாங்கி இது பண்றீங்க? எல்லாம் பார்க்க ஒரே மாரி இருக்குன்னு, கொஞ்சம் நெறைய கமெண்ட்ஸ்லாம் அதுக்கு வந்திருந்தது அந்த வீடியோக்கு. அந்த வீடியோ நீங்க யாரும் பார்க்கலன்னா, மேல ரைட் கார்னர்ல அதோட லிங்க் தரேன். ஸோ மறக்காம அந்த செக் பண்ணி பாருங்க. நான் தங்கம் வாங்கி சும்மாவே காயினா வச்சிருக்க முடியாதுங்க. அதனால நான் ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக வாங்குறேன் அப்படின்ற பட்சத்துல, கண்டிப்பா நீங்க வந்து பிளெயின் செயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வேஸ்டேஜும் கம்மியா இருக்கும். பிளஸ் வந்து உங்களுக்கு நீங்க டெய்லியும் வேர் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால தான் நான் அந்த பிளெயின் செயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணேங்க. நான் வாங்குன பிளெயின் செயின்ஸ்ல பாதி இது நோ மேக்கிங் சார்ஜஸ் இந்த மாரி பீமா ஆஃபர்ல தான் வாங்குனேன். ஸோ அந்த பீமா ஆஃபர்ல வாங்குனது தான் இந்த ரிங்கும் கூட. இது பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்ட் ரிங். இதுதான் நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். சும்மா ஒரு சிங்கிள் ஸ்டோன் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு. நீங்க கேட்கலாம், "கல் இல்லாம எடுத்துருக்கலாமே, ஏங்க கல்லு வச்சு எடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. பீமால உங்களுடைய ஸ்டோன் சார்ஜஸ் லெஸ் ஆகி வெறும் கோல்ட் ரேட்க்கு மட்டும் தான் நான் பே பண்ணேன். ஸ்டோன் வந்து பெருசா ஒரு 20-30 தான் வந்துச்சு ஸ்டோன் வேல்யூ. ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸோ இல்ல டைமண்ட்ஸ் அந்த மாதிரியோ கிடையாது. பட் பிளெயினா இருக்கிறதோட கம்பேர் பண்றப்போ, ஸோ இந்த ஒரு ரிங் வந்து ஸ்டோன் வச்சா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு, லுக்கா இருக்கே அப்படிங்கிறதுனால, இது புடிச்சு போனதுனால இத எடுத்திருந்தேன். ஸோ நீங்களும் ஸ்டோன் வச்ச ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, மறக்காம பில்லுல ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கான்னு பாருங்க. கோல்ட் ரேட் தனியா, ஸ்டோன் வெயிட் தனியா. அதாவது வந்து நெட் வெயிட், கிராஸ் வெயிட்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோன் வந்து ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸா இருந்துச்சு, வேல்யூபிள் ஸ்டோனா இருந்துச்சுன்னா, அதுக்கான வேல்யூவும் தனியா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி பீமால வாங்குறப்போ நான் கண்டிப்பா ஹெச்யூஐடிய பிஐஎஸ் கேர்ல வந்து செக் பண்ணிப்பேன். ஸோ இன்னைக்கு வீடியோல தங்கம் விலை எதனால கம்மியா இருக்கு? இப்போ வந்து தங்கம் வாங்கலாமா வேண்டாமாங்கிறத பத்தியும் சொல்லியிருக்கேன். அண்ட் பீமால நான் இன்னைக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பத்தியும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம தங்க பொண்ணு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை.